துரோகிகள் கூட்டம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தலைவனையும் தொண்டனையும் பிரிக்கலான்னு பாக்குறாங்க. இது அதிமுக துரோகிகளை வீழ்த்தணும்னு உருவாக்கப்பட்ட கட்சி. ஒரு நாளும் அதிமுக தொண்டர்கள் துரோகிகள் பக்கம் போகவே மாட்டாங்க. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிகார ஆசையில டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க 3 பேரும் போட்டா போட்டி போட்டப்போ கட்சியும் தொண்டர்களும் முடிவெடுத்து எடப்பாடியார் கையில தலைமையை கொடுத்தாங்க. இத்தனை துரோகிகளை கண்டும் நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களை வெற்றி பெற்று பெரும்பான்மை எதிர்கட்சியா திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா ஆனது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக. எடப்பாடியாரின் மக்கள் ஆதரவை பார்த்து அஞ்சி நடுங்கிய துரோகிகள் கட்சிக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆட்டையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. தனித்தனியா இருந்த துரோகிகள் நேற்று நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவுல டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஒன்னு சேர்ந்து இரட்டை இலையையும் எடப்பாடியரையும் எதிர்க்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக, மறுபக்கம் உடனிருந்து முதுகில் குத்திய துரோகிகள். ஆனா இந்த பக்கம் அண்ணா முகத்தை கொடியில் வச்சு எம்ஜிஆர் அவர்களின் இரட்டை இலையை சின்னமா வைத்து ஆலமரமாக இருந்த அதிமுகவை கட்டி காத்த அம்மாவின் வழியில் துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்த 2026 போர்க்களத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியார்.